இன்றைக்கி நம்மளோட ஸ்டைலில் சிம்பிளாக மீன் குழம்பு செய்யலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே தக்காளி, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா மசிஞ்சு வரட்டும். எனக்கு ஃப்ளேவருக்காக கத்திரிக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லை வேண்டாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை எடுத்து அது உள்ளே சேர்த்துருங்க. சிம்மில் வச்சுடுங்க, அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா அது வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். மீன் போட்ட உடனே நீங்கள் ஒரு தடவை கலந்து கொடுத்து வச்சுருங்க. நல்லா கொதித்த பிறகு நீங்கள் குழம்பு கரண்டி அந்த கரண்டி விட்டு நீங்கள் கலக்கக்கூடாது.